இங்க கிட்டத்தட்ட 2 மாசமாவே வந்து கிங்ஃபிஷ் வந்து பயங்கரமா ஆஃபர்ல வந்து போயிட்டு இருந்தது. இந்த மீன் வந்து எப்பவுமே வந்து ₹20க்கு மேல தான் இருக்கும் ஒரு கிலோவே. அதுவும் வந்து பெரிய பெரிய மீனா வந்து கிடைக்கும். ஆனா இப்ப 2 மாசமாவே பார்த்தீங்கன்னா, நல்ல ஆஃபர்ல வந்து நல்ல சின்ன சைஸ் மீனாவும் இருந்துச்சு. அதே மாதிரி ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இந்த வாரம் சடனா வந்து பிரைஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிட்டு, ஒரு கிலோ வந்து ₹8க்கு வந்து போட்டிருந்தாங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது மீனு. சரி கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரியான கூட்டம் இந்த ஒரு மீனுக்காக தான். இங்க வந்து இது கிங்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க எங்க ஊர்ல வந்து வஞ்சரம் மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் சைடும் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி இது வந்து ஒரு நல்ல ஆஃபர்ல போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு மீன் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இந்த ஒரு மீனே வந்து ஒரு 1.25 கிலோல இருந்தது. இதுவே நாங்க வந்து ஒரு 2, 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் வந்து நான்வெஜ் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி நானு சாப்பிட மாட்டோம் நாங்க. ஆனா இது ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்றதுனால, சரி ஒரு 2, 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் மட்டும் வாங்குனோம். நெறைய பேர் 5, 6 மீன் கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்றது தெரியல. கடையிலயும் வந்து கிளீன் பண்ணி தரமாட்டோம், கட் பண்ணி தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கூட்டமும் இருந்தது. அவங்களாலயும் முடியாது. ஸோ வீட்ல ஹஸ்பண்ட் வந்து இத கட் பண்ணி கிளீன் பண்ணி குடுத்துருவாங்கன்ற தைரியத்துல நானும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து கவுச்சி ஸ்மெல்லாம் போறதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நல்லாவே அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும். எப்பவும் போல நாங்க வந்து கிங்ஃபிஷ்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்.